Dear student, இந்த வீடியோவில் 12th Accountancy Unit 1 Exercise 6 and 7 பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு சமமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், அது ரெண்டையும் பற்றி தான் பார்க்குறோம். இது 5 மார்க் கொஸ்டின் எக்ஸ்பெக்டட். இந்த 6 and 7ல் நீங்கள் கொஞ்சம் கிரிப்பாக இருந்தீங்க, கிளியராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க் கொஸ்டின்ஸ் 100% அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். டியர் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் யூனிட் 1 எக்ஸசைஸ் 6 அதுக்கான சொல்யூஷன் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிடலாம். ஃபாலோயிங் ஆர் தி பேலன்சஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் தாமஸ் அஸ் ஆன் 31st March 2019. இதில் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. சண்டே கிரெடிட்டார் 6 lakhs, ஃபர்னிச்சர் 80,000, லேண்ட் அண்ட் பில்டிங் 3 lakhs, சண்டே டெட்டார்ஸ் 3,20,000, பில்ஸ் பேயபிள் 1,20,000, cash in hand 20,000, bills receivable 60,000, stock 2,20,000. Prepare a statement of affairs as on 31st March 2019 and calculate capital as at that date. இந்த சம பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா prepare a statement of affairs கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட ஃபார்மெட் என்ன, அது ஏன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸினுடைய ஃபார்மேட். இது அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கிறதுனால அது பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான் இது இருக்கும். நம்ம சம்பளம் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் இந்த இதில் எடுத்து இந்த ஃபார்மேட்டில் எழுதுனதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் தான் கேபிட்டல். அதை தான் நம்ம ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். கேபிட்டல் பேலன்சிங் இன் ஃபிகர். அப்போது கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் சம் பார்க்கும்போது எதுக்காக கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம நெக்ஸ்ட் சம்மில் அப்படி அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ ஃபார்மேட் நமக்கு தெரியுது. லைபிலிட்டி அண்ட் அசெட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம்னா, லைபிலிட்டி சைடு சண்டே கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்டோ. அசட் சைடு கேஷ் இன் ஹேண்ட், cash at bank, sundry debtors, bills receivable, stock in trade, prepaid expenses, fixed asset. இது இருக்குது. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் தான் கேபிட்டல். அதுதான் நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட்டு சம்மை பற்றி பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷனுக்குள்ள நம்ம போயிடலாம். இந்த சம்மை ஏற்கனவே நம்ம ரீட் பண்ணிட்டோம். இந்த பர்டிகுலர்ஸில் அசட் எது, லைபிலிட்டிஸ் எது அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம நேராக சம்மில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கேபிட்டல் கண்டுபிடிச்சிடலாம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சண்டே கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டி, நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டி. இது எல்லாமே நமக்கு ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங், சண்டே டெட்டார்ஸ், கேஷ் இன் ஹேண்ட், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அசட். அப்போ நம்ம நேராக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் இந்த ஃபார்மேட் படி அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் எடுத்து எழுதி அதுக்கான ஆன்சர் இப்போ எடுத்துடலாம். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 31st March 2019 லைபிலிட்டிஸ் அசட் ரூபீஸ் இருக்குது. டேரெக்டாக நம்ம லைபிலிட்டிஸ் எடுத்து எழுதிடலாம். சண்டே கிரெடிட்டார் 6 lakh, பில்ஸ் பேயபிள் 1,20,000 இங்கே இருக்குது. அசட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்னிச்சர் 80,000, லேண்ட் அண்ட் பில்டிங் 3 lakhs, சண்டே டெட்டார்ஸ் 3,20,000, கேஷ் அண்ட் கேன் 20,000, பில்ஸ் ரிசீவபிள் 60,000, ஸ்டாக் 2,20,000 இருக்குது. இப்போது பார்த்தாவே தெரியுது அசட் சைடு தான் அதிகமாக இருக்குது, லைபிலிட்டி சைடு கம்மியாக தான் இருக்குது. அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் பார்த்துடலாம். அசட் சைடு 10 lakhs டோட்டல் இருக்குது, லைபிலிட்டி சைடு 7,20,000 இருக்குது. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,80,000. இதுதான் கேபிட்டல். அப்போது அசட் அண்ட் லைபிலிட்டிஸ்க்கு இதுக்கு டிஃபரன்ஸ் தான் கேபிட்டல். அது எப்படி நம்ம அரைவ் பண்ணியிருக்கோங்கிறதையும் உங்களுக்கு கீழே ஒர்க்கிங்கில் நான் காமிச்சிருக்கேன். இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு எப்படி கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7 ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷன் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 7 பற்றி ரீட் பண்ணிடலாம். On the 1st April 2018, Subha started her business with a capital of rupees 1,20,000. She did not maintain proper book of accounts
Following particulars are available from her books as on 31st/3/2019. இதில் particulars கொடுத்துருக்காங்க. அதில் ஓவர் டிராஃப்ட் 50,000, debtors 1,80,000, bills receivable 70,000, computer 30,000, machinery 3 lakh, stock in trade 1,60,000, creditors 90,000, bills payable 2,40,000, cash in hand 60,000. During the year, she withdrew 30,000 for her personal use. She introduced further capital of ₹40,000 during the year. Calculate her profit or loss. இதான் சம்மு. இந்த சம்மில் என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ஏற்கனவே நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பார்த்தோம் அந்த ஃபஸ்ட்டு 5 சம்ஸில். அதில் 4 இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். க்ளோசிங் ஸ்டாக், ட்ராயிங்ஸ், அடிஷனல் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல், இது 4மே தேவைப்படும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 1,20,000 ஸ்டார்டட் வித் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுனால இது ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு இந்த சம்மிலே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டூரிங் த இயர் ஷி வித்ட்ரூ 30,000 ஃபார் பர்சனல் யூஸ்ன்னு சொல்கிறதுனால ட்ராயிங்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் she introduced further capital of 40,000 rupees, 40,000 during the year அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு அடிஷனல் கேபிட்டலும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஓப்பனிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸ், அடிஷனல் கேபிட்டல் நமக்கு கிடைச்சிருச்சு. எது இல்லைன்னா நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல் இல்லை. அப்போ அந்த க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பர்டிகுலர்ஸில் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ்க்கான அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து போடுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் இந்த பர்டிகுலர்ஸில் இருக்கக்கூடிய அசட் அண்ட் லைபிலிட்டிஸை அப்ளை பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த இதில் எது அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த டோட்டல் இருக்கிற ஹைலைட் பண்ணியிருக்க இல்லையா அந்த பாக்ஸில் இருக்கிறத தான் நம்ம எடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எழுத போகிறோம். அதில் பேங்க் ஓவர் டிராஃப்ட், கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், இது மட்டும் லைபிலிட்டிஸ், மீதி எல்லாமே நம்மளுக்கு அசட் தான். அப்படி நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இதில் நம்ம அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லைபிலிட்டிஸ் எடுத்துக்கலாம். அந்த 3 ஐட்டம்ஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் 50,000, கிரெடிட்டார்ஸ் 90,000, பில்ஸ் பேயபிள் 2,40,000, இது லைபிலிட்டிஸ். மற்றது எல்லாமே அசட் சொல்லியிருக்கோம் இல்லையா. டெட்டார்ஸ் 1,80,000, பில்ஸ் ரிசீவபிள் 70,000, கம்ப்யூட்டர் 30,000, மெஷினரி 3 lakhs, ஸ்டாக் இன் ட்ரேட் 1,60,000, கேஷ் இன் ஹேண்ட் 60,000 இருக்குது. அப்போது இப்போ அசட் சைடு தான் எப்பயுமே இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எக்ஸஸாக அதிகமாக வரும். அப்போ 8 lakhs வந்து அசட் சைடு வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 lakh கிரெடிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3,80,000 வரும். அப்போ 8 lakhs மைனஸ் 3,80,000 போடும்போது நமக்கு 4,20,000 கேபிட்டல் கிடச்சிது. இந்த கேபிட்டல் தான் நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இப்போ நம்ம ஏற்கனவே சம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து க்ளோசிங் கேபிட்டலும் நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து பார்த்துருவோம். இதில் ஓப்பனிங் கேபிட்டல் சம்மிலியாக கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் கேபிட்டல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். ட்ராயிங்ஸ் 30,000, அடிஷனல் கேபிட்டல் 40,000, இது சம்மிலியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போடலாம். இதில் க்ளோசிங் கேபிட்டல் எடுத்து எழுதியாச்சு 4,20,000. ஆட் ட்ராயிங்ஸ் 30,000 நம்ம ஆட் பண்ணும்போது 4,50,000 கிடைக்குது. அதிலிருந்து லெஸ் அடிஷனல் கேபிட்டல் 40,000. இப்போ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 4,10,000 கிடைக்குது. இதிலிருந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 1,20,000 நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் 2,90,000 கிடைக்குது. இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இந்த 2 சம்மனுடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.